ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லெனோவோ லேப்டாப், அதாவது கவர்மெண்ட் இப்போது கொடுத்த லெனோவோ லேப்டாப்பில் கேஜெட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். அது இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிடி கண்ட்ரோல் கேஜெட்ஸ்ன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகல, அதாவது சப்போர்ட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சிபியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஜெட் இருக்குது, அதுவும் சப்போர்ட் ஆகலை. இப்போ என்ன பண்ணணுன்னா 8gadgetpack அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கங்க தேவைப்படுறவங்க. இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் டு கண்டினியூ அப்படின்னு கேட்குது, இன்ஸ்டால்னு கொடுங்க. Do you want to allow this app to make change to your device அப்படின்னு கேட்கும், அதுக்கு எஸ் கொடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் ஆகும். டூ மினிட்ஸில் இன்ஸ்டால் ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கேஜெக்ட்ன்ற ஆப்ஷனே இருக்காது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேஜெக்ட்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிடி கேஜெக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் கேஜெக்ட்னு சொல்லிட்டு காமிக்கும். அதாவது ஆக்டிவேட் ஆகிடும், அந்த இது கேஜெக்ட்டு சப்போர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஜெக்ட்ஸ்னு வரும், அது மேலே கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஜெக்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அந்த கேஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நிறைய கேஜெட்ஸ் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கேஜெட்ஸ் தான் வேணும், இந்த சிடி கண்ட்ரோல் கேஜெட்ஸுன்றது. அது மேலே டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு கேட்கும், இன்ஸ்டால்னு கொடுங்க. வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா அது இங்கே டெஸ்க்டாப்புக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெராரி சிபியூ அந்த மாதிரி ஒரு கேஜெட் இருக்குது, அது இன்ஸ்டால் பண்ணிங்க.
உங்களோட சிபியூ பர்ஃபார்மன்ஸ் வந்து அது வந்து காமிக்கும். பார்த்திங்கன்னா அதுதான் இது. இதிலே பார்த்திங்கன்னா ரேம் யூசேஜ் எல்லாம் காமிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்டாக ஒரு கேட்ஜெட் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்திங்கன்னா பேட்ரி மானிட்டர் அப்படின்ற ஒரு கேட்ஜெக்ட்டு. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களோட பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து அது உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும் லேப்டாப்பில். அதுக்கு தான் அந்த கேட்ஜெக்ட் வந்து யூஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இதுதான் அந்த பேட்ரி மானிட்டர் கேட்ஜெக்ட்டு. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேட்ரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸஸ், அதாவது பேட்ரி வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிக்குது டிஸ்பிளே பண்ணுது. அதாவது 11 மில்லியாம்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கேட்ஜெட் இன்ஸ்டால் பண்ணுற மெத்தடு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.